நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கம். மற்றுமொரு சங்கப்பலகையின் ஒரு அங்கமாகிய சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. சந்திப்பு பகுதியின் வாயிலாக எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல ஆளுமை நிறைந்த எழுத்தாளர்கள், இலக்கியத்துறை சார்ந்து பயணிப்பவர்கள் அல்லது போனால் எழுத்துத்துறை சார்ந்து பயணிப்பவர்களை உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும், அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகவும் தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் துறை விரிவுரையாளர் தானா அஜந்தகுமார் என்கின்ற ஒரு எழுத்தாளர் அவர்தான் இன்றைய நாளிலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை நிகழ்ச்சியின் ஊடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் எப்படி இருக்கிறீர்கள்? கட்டாயம் உங்களை இன்றைய நாளில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக நான் உங்களை ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தி இருந்தேன். நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய எழுத்துத்துறை சார்ந்த பயணமும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. குறிப்பாக பார்த்தோமானால் ஒரு 7-8க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக அந்த தொகுதிகள் பார்த்தோமானால் கவிதை தொகுப்பு, சிறுகதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு, சிறுவர் பாடல், அதே நேரத்தில் உங்களால் எழுதி வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சஞ்சய் தொகுப்பு, இவ்வாறாக உள்ளடங்கலாக பல தொகுப்புகளை நீங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இந்த ஒரு எழுத்துத்துறை சார்ந்த ஆர்வம் உங்களுக்கு எப்பொழுதிலிருந்து வந்தது? எழுத்துத்துறை சார்ந்த ஆர்வம் என்பதை நான் எப்படி சொல்லலாம் நினைக்கிறேன் என்றால், நான் சிறு வயதிலே ஒரு 5ஆம் ஆண்டில் படிக்கின்ற பொழுதே வாசிக்க தொடங்குகின்றேன். அந்த வாசிப்புத்தான் என்னை எழுத்துத்துறைக்குள் இழுத்து கொண்டு வருகின்றது. நான் 5ஆம் ஆண்டு படிக்கின்ற போது ஒரு ஆரம்ப கல்வி உதவி கல்வி பணிப்பாளராக இருந்த கமலநாதன் சார் அவர்களிடம் படிக்கிற பொழுது அவர் எனக்கு சொன்னார், உன்னுடைய தமிழில் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது, உன்னுடைய சின்ன சின்ன கட்டுரைகள் நன்றாக இருக்கின்றது என்று பாராட்டினார். அப்பொழுதுதான் நான் முதல் உணர்கிறேன், என்னுடைய தமிழில், என்னுடைய எழுத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வருகின்றது. ஆனால் நான் எழுத்தை எழுத தொடங்கியது நான் நெல்லியடி மத்திய கல்லூரியிலே கல்வி கற்றுக் கொண்டிருந்த பொழுது ஒரு தமிழ் தின போட்டிக்காகத்தான். வளமையாக கட்டுரைகள் எழுதுவோம், ஆனால் இடம் கிடைக்காது. ஒரு பரீட்சார்த்தமாக எங்களுக்கு படிப்பித்த சோதி டீச்சர் சொன்னார், நீங்கள் ஒரு கவிதை போட்டியில் இந்த முறை பங்கு பெற்று என்று சொன்னார். கவிதை என்றால் என்னென்று தெரியாதே அந்த போட்டியில் நான் பங்கு பெற்றினேன். ஆனால் எனக்கு பாடசாலை மட்டத்தில் 1ஆம் இடம், பிறகு வலய மட்டத்தில் 1ஆம் இடம் வந்த பொழுதுதான் அந்த கவிதை பற்றி ஒரு வாசிப்பு எனக்கு நிகழ்கின்றது. உண்மையில் ஒரு விபத்தாகத்தான் நான் கவிதை துறைக்குள் நுழைகின்றேன். அதற்கு பிறகு நாங்கள் ஒரு போட்டியிலே பங்கு பெற்றுகிறோம், பரிசுகள் கிடைக்கின்றது என்ற பொழுது நாங்கள் அந்த கவிதைகளை தொடர்ந்து வாசிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. அந்த வாய்ப்பு என்னை ஒரு கவிதை துறைக்குள் இழுத்து கொண்டு செல்கிறது. கவிதை தான் ஏனைய இலக்கிய வடிவங்களுடன் என்னை பரிச்சயமாக்குகின்றது. கட்டாயம். அதே நேரத்தில் பார்த்தோமானால் உங்களுடைய தொழில்துறை, நீங்கள் ஒரு தமிழ் துறை பாடத்தினுடைய விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கும் உங்களுடைய விருப்பத்துறை எழுத்துத்துறைக்கும் இடையில் நிறைய ஒற்றுமை இருக்கின்றது. உங்களுடைய அந்த ஆர்வம் தான் நான் நினைக்கின்றேன், இந்த எழுத்துத்துறை சார்ந்து இருக்கின்ற ஆர்வம் உங்களுடைய இந்த தமிழ் துறை சார்ந்து பயணிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அது உண்மையாக நிச்சயமாக. ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மிகச்சிறிய வயதிலே எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பாராட்டு. நாங்கள் 8ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது எங்களுக்கு தமிழ் படிப்பிச்ச கந்தசாமி டீச்சர், நான் பாட புத்தகத்தை டீச்சர் வாசிக்க சொல்லுவார். அப்போ வாசிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு முறை சொன்னார், நீ ஒரு லெக்சரா வருவேடாண்டு. அப்பொழுது லெக்சரர் என்றாலே என்னென்று தெரியாது. ஆனால் ஆசிரியர்களிடம் இருக்கின்ற அந்த மகோன்னதமான சக்தி அது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு மாணவனை அவர்கள் எப்படி இனங்காண்கிறார்கள், எப்படி பாராட்டுகிறார்கள் என்பது ஒரு பெரிய விஷயம். அந்த டீச்சர் 8ஆம் ஆண்டில் எனக்கு சொன்ன அந்த வார்த்தை என்னுடைய 37 வயது வரை என்னை திரட்டி கொண்டு வந்தது. நான் 37 வயதில் தமிழ் துறையினுடைய விரிவுரையாளராகுவதற்கு நீங்கள் சொன்னதை போல என்னுடைய தொடர்ச்சியான எழுத்து பயணம், தமிழ் மீதான விருப்பத்தை நான் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தளரவிடவில்லை. அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்று நினைக்கிறேன். கட்டாயம். அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தோமானால் உங்களுக்கு சிறுவயதிலிருந்து இந்த எழுத்துத்துறை, இந்த தொகுப்புகள், இலக்கிய தொகுப்புகள் மீதான ஆர்வம் அதிகரித்திருக்கின்றது. அது உங்களுடைய பேச்சிலே விளங்குகின்றது. குறிப்பாக நாங்கள் யாராவது ஒருவரை முன்னுதாரணமாக வைத்துக் கொள்வோம். உங்களுடைய இந்த இலக்கியத்துறை சார்ந்த பயணத்தில் உங்களுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் பார்த்த எழுத்தாளர் பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக. நான் காபோத உயர்தர வகுப்புக்கு நுழைகின்ற பொழுது எங்களுடைய தமிழ் பாட ஆசிரியராக இருந்தவர் ஈழத்தினுடைய மூத்த எழுத்தாளர் குப்லானை சண்முகன் அவர்கள்.
குப்லானை சண்முகன் அவர்கள் எங்களுடைய வகுப்பாசிரியராக வந்தவுடனே அவர் உடனடியாக பாடத்தை ஆரம்பிப்பதற்கு பதிலாக ஈழத்தினுடைய மூத்த எழுத்தாளர் ரஞ்சகுமார் அவர்களுடைய கோசலை கதையை வாசித்து காட்டினார். அந்த கோசலை கதையினுடைய அந்த தாக்கம் இன்றைக்கும் எனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவர் வாசித்த அந்த தொனி, ஏற்ற இறக்கம், ஒரு கதையை எப்படி ஒரு புலக்காட்சிக்கூடாக எங்களுக்குள் கொண்டு வருவது. அத்தோடு அவர் ஒரு எழுத்தாளராக இருந்தார். கோடுகளும் கோலங்களும், சாதாரணங்களும் அசாதாரணங்களும் போன்ற மிக முக்கியமான சிறுகதை தொகுதிகளை வெளியிட்ட ஒருவர். 70களில் இருந்து அவர் மரணிக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தவர். அவர் என்னுடைய ஆசிரியராக வந்ததும், அது மட்டுமல்லாமல் அவர் பாடசாலை காலம் முடிந்த பிறகு நாங்கள் அவருடைய வீட்டுக்கு சென்று உரையாடுவோம். அவருடைய 2006ஆம் ஆண்டு அவருடைய மணிவிழா, உண்மையில் அவர் அப்படி மணிவிழா எல்லாம் கொண்டாடுகின்ற மனிதன் அல்ல. நாங்கள் அப்பொழுது நாங்கள் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறோம். நான், நண்பர் திருச்செந்தூரன் ஆகியோர். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், சேருடைய வெளிவராத சிறுகதைகளை உதிரிகளும் என்ற பெயரிலே ஒரு தொகுதியாக கொண்டிருக்கின்றோம். உண்மையில் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது. சேரிடம் படித்து நாங்கள் வெளியிலே வந்த உயர்தர வகுப்பை விடுத்து வெளியிலே வந்த அடுத்த வருடமே நாங்கள் புதிய தரிசனம் என்ற ஒரு சஞ்சிகையை தொடங்கினோம். அதனுடைய முதலாவது நேர்காணலை சேரிடம் தான் செய்தோம். நீங்கள் சொன்னது போல எனக்கு எழுத்து ரீதியில் ஒரு முன்னுதாரணமாக, ஆதர்சமாக இருந்தவர் குப்லானை சண்முகன் அவர்கள். அவர் மரணிக்கும் வரை அவருடனான அந்த தொடர்பும் அன்பும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் அவரை ஆத்மார்த்தமாக நான் உணர்கிறேன். கட்டாயம். இப்படி நாங்கள் முன்னுதாரணமாக எடுப்பவர்களை ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டால் எங்களுடைய வாழ்க்கை பயணம், எங்களுடைய விருப்ப பாதையும் சிறப்பாக அமைந்து, குறிப்பாக நீங்கள் ஒரு விரிவுரையாளராக தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் தற்காலத்திலும் உங்களுடைய இந்த இலக்கிய படைப்புகளின் வெளியீடுகளை நீங்கள் நிறுத்தவில்லை. வெளியீடுகள் இன்று வரையிலும் நீங்கள் வெளியிட்டுக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஒரு விரிவுரையாளராக இருந்து கொண்டு ஒரு சாதாரணமாக ஒரு நூலை தொகுத்து வெளியிடுவது என்பது ஒரு கடினமான விடயம் தான். நீங்கள் இந்த நேர முகாமைத்துவத்தை எவ்வாறாக சரி செய்கிறீர்கள்? உண்மையில் சொன்னால், ஒரு தொகுதி என்பது, ஒரு புத்தகம் என்பது, ஒரு கவிதை தொகுதியோ அல்லது சிறுகதை தொகுதியோ என்பது இருந்து ஒரு மாதத்தில் எழுதுகின்ற ஒரு வேலை அல்ல. இப்ப என்னுடைய இதில் பூனை வெளிச்சம் என்ற ஒரு சிறுகதை தொகுதி சென்ற ஆண்டு இறுதியிலே வெளிவந்தது. அந்த தொகுதியில் உள்ள கதைகள் 2004ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரை எழுதப்பட்ட 11 கதைகள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 வருட முயற்சியில் நான் எழுதிய 11 கதைகளை தொகுத்திருக்கின்றேன். எங்களுக்கு குப்லான் சார் சொல்லுவார், ஒரு தொகுதி என்பது அவசரப்பட்டு கொண்டு வருவது அல்ல, அது ஒரு ஊறப்போடுதல் என்ற ஒரு சொல்லை சொல்லுவார். அந்த ஊறப்போடுதல் என்பது ஒரு படைப்பு அவசரத்தில் வெளிவருவதல்ல. அது எங்கள் மனதிலிருந்து அவசரப்படாமல் ஆறுதலாக நிதானமாக கொண்டு வரப்பட வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய பரீட்சார்த்தங்களையும் அல்லது எங்களுடைய அனுபவங்களையும் எங்களுடைய கலையாக்க சிந்தனைகளையும் அது வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நீங்கள் சொன்னது போல அதில் ஒரு பெரிய நேர முகாமைத்துவம் தேவையில்லை. ஏனென்றால் என்னுடைய ஒரு 12 வருடத்தில் நான் எழுதிய ஒரு 11 கதைகளைத்தான் தொகுத்திருக்கின்றேன். அப்படி சொன்னால் நான் ஒரு சோம்பலுடையவன் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு படைப்பு என்பது அப்படி அதிகமாக எழுதி குவிப்பது என்பதில் இருக்கிறது நான் நம்பவில்லை. அது எங்களுடைய அனுபவங்களை ஒரு கலையாக்குவதில் உள்ள திருப்தி தான், மகிழ்ச்சி தான் இப்படியான தொகுதிகளை கொண்டு வருகிறது. கட்டாயம். சில பேர் தங்களுடைய ஒரு மன திருப்திக்காக, நீங்கள் சொல்வதை போல மன திருப்திக்காக எழுதி கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சில பேரை பார்த்தோமானால் அவ்வாறு இல்லை. நீங்கள் ஒரு மாற்று கருத்தை சொல்லியிருந்தீர்கள். பல தொகுதியான புத்தகங்கள் எழுதி வெளியிட்டால் தானும் ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் என்பதை பறைசாற்றிக் கொள்வதற்காகவும் பலரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதிலேயும் கவனம் செலுத்தாமல் இவ்வாறான பல ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றது. இன்றைய இந்த எழுத்துத்துறையை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் சரி, அவ்வாறு இருக்கையில் உங்களுடைய இந்த இலக்கியத்துறை சார்ந்த பயணத்திற்கு உங்களுடன் பக்கபலமாக இருந்தவர்கள் பற்றி குறிப்பிடுங்க. ஒன்று, நாங்கள் என்னுடைய ஆசிரியர்கள், எங்களை இனங்காணுபவர்கள் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள். நான் படித்த பாடசாலையில் அதிபர்களாக இருந்த சிற்றம்பலம் சார் ஒரு முறை என்னுடைய வகுப்பிற்கு தேடிக்கொண்டு ஒரு புத்தகத்தை தந்தார், இதை படி என்று. அதிபர்கள் சாதாரணமானவர்களாக, மாணவர்களை இனங்காண்பவர்களாக, பாராட்டுபவர்களாக இருக்கின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற உற்சாகம் மிகப்பெரியது. அதே போல கலாநிதி சேதுராயசர் அவர்கள் அதிபராக இருக்கிற காலத்திலே நான் ஒரு முறை நற்சிந்தனை ஒன்றை பேசினேன்.
பேசி நான் ஒரு 5 நிமிடம் பேசி விட்டு இறங்கினேன். சார் என்னுடைய பேச்சை பற்றி 10 நிமிஷம் பேசினார். எப்படி ஒரு முன்னுதாரணமான மாணவனாக அவன் இருக்கிறான் என்பது யோசித்து பார்த்தால், ஒரு 500 பேருக்கு மேலுள்ள ஒரு மாணவர்களுக்கு முன்னால் ஒரு அதிபர் எங்களை பாராட்டுகிற பொழுது கிடைக்கின்ற அந்த உற்சாகம் இன்றைய வரைக்கும் அது தொடர்கிறது என்றுதான் நம்புகின்றேன். ஒன்று என்னுடைய ஆசிரியர்கள், அதிபர்கள், அது மட்டுமல்லாமல் நண்பர்கள். இப்ப புதிய தரிசனம் என்கின்ற ஒரு சஞ்சிகையை நாங்கள் கொண்டு வந்த பொழுது நான், நண்பர் திருச்செந்தூரன், சிவகுமார், இறந்து போன ஐங்கரதாசன், செந்தூரன் என்ற பல நண்பர்கள் சேர்ந்து ஒரு சஞ்சிகையை நம்முடைய 19 வயதிலே வெளியிடுகிறோம். 5 இதழ்களை கொண்டு வந்தோம். அது உண்மையில் எனக்கு ஒரு அடையாளத்தை தந்தது என்றால் அது புதிய தரிசனம் தான். இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எழுத்தாளர்களுடன் ஒரு தொடர்பும் நட்பும் அன்பும் ஏற்படுகிறது. அந்த அறிமுகம் தான் எங்களுக்கு, எழுத்தாளர்களுடன் கிடைக்கின்ற அந்த அறிமுகம், அந்த உறவு தான் எங்களை தொடர்ந்து வாசிக்க வைக்கும். இப்ப நாங்கள் பாடசாலை காலத்தில் படிக்கின்ற பொழுது ராஜேஷ்குமாரை, பட்டுக்கோட்டை பிரபாகரை வாசிக்க தொடங்குவோம். ஆனால் பிறகு எங்களுடைய வாசிப்பு எப்படி தீவிர பக்கங்களை நோக்கி செல்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. வாசிப்பு என்பது நாங்கள் எதை வாசிக்கிறோம் என்பதுதான் எதை எழுதப் போகிறோம் என்பதை தீர்மானிக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் சொன்னதை போல எழுத்தில் மிக சாதாரணமான எழுத்துகளுக்கு காரணம் அவர்களுடைய வாசிப்பின் எல்லைதான், அல்லது அவர்களுடைய வாசிப்பின் போதாமைதான். சில நேரங்களில் நாங்கள் அதிகம் வாசிக்கின்ற பொழுதே எழுதுவதை நிறுத்த வேண்டியும் ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் எங்களிடம் சில போதாமைகளை, சில குறைபாடுகளை சந்திக்கிற பொழுது நாங்கள் எழுதாமல் இருப்பதற்கு பின்னாலும் அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது தான். என்னுடைய நண்பர்கள் என்று சொன்னேன். அதே என்னுடைய நண்பர்களில் திருச்செந்தூரன் மிக முக்கியமானவர். என்றால் நாங்கள் அவர் ஒரு எடுத்த காலப்பகுதியில் நாங்கள் போட்டிக்கு புத்தகங்களை வாசிப்போம். இன்றைக்கு எல்லோரும் கைத்தொலைபேசிகளுடன் முடங்கிவிட்டோம். ஒரு காலத்தில் நாங்கள் வாசித்த புத்தகங்களின் மீதான அந்த வசீகரமும் அந்த ஈர்ப்பும் தான் இன்றைக்கும் எங்களால் வாசிக்காமல் உறங்க முடிவதில்லை, வாசிக்காமல் இருக்க முடிவதில்லை. புத்தகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்ய முடிவதில்லை. அப்ப எங்களுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், சில நேரம் எங்களுக்கு கிடைக்கின்ற உறவினர்கள். இப்ப எனக்கு தையல் நாயகி என்ற ஒரு உறவினர் இருந்தால் அவருக்கு என்னுடைய கவிதையை பத்திரிகையில பார்த்துட்டு ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று போட்டார். இப்ப உயிருடன் இல்லை, ஆனால் எங்களை பாராட்டுவதற்கு யார் ஒருவர் இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையும் அன்பும் மிக முக்கியமானது என்று நினைக்கின்றேன். கட்டாயம். இவ்வாறு நீங்கள் சொன்னது இது சரியான ஒரு விடயம். எங்களை பாராட்டுபவர்கள் இருக்கின்ற பொழுது இன்னும் சிறப்பாக நாங்கள் அந்த துறையிலே பயணிப்பதற்கான வாய்ப்பு அதிகளவில் காணப்படும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்று பார்த்தோமானால் நாங்கள் ஒரு சின்ன ஒரு வேலை செய்தாலே அதை யாராவது பாராட்டுவார்களா, ஏதாவது ஒன்று சொல்லுவார்களா, எங்களை உற்சாகப்படுத்துவார்களா என்ற ஒரு எண்ணம் இந்த காலத்தில் எல்லாரிடமே இருக்கின்றது. அவ்வாறு இருக்கையில் இப்படியான ஒரு புத்தகங்களை, ஒரு வெளியீடுகளை எதிர்கால சந்ததியினருக்கு கொடுக்கின்ற பொழுது, அவற்றை பாராட்டுகின்ற பொழுது எங்களுக்குள்ள இன்னும் ஒரு உற்சாகம் வரும். ஓ, நான் ஒரு நல்ல வேலை ஒன்றை தான் செய்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக வேண்டும் என்று எங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றுவதற்கான ஒரு அடித்தளமாக கூட அது அமைந்து கொள்ளும். கட்டாயம் ஒருவரை பாராட்டுவதால் எதுவுமே குறைந்து விட போவதில்லை. நாங்கள் வாசித்தோ அல்லது முன்னால் பார்த்தோ ஒரு இலக்கிய படைப்போ அல்லது எங்களை கவர்ந்த ஒரு சினிமா திரைப்படமோ எதுவாக இருந்தாலும் ஒரு பாராட்டு என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்ற பொழுது அது அவர்களுக்கான ஒரு அடுத்த ஒரு அடித்தளமாகத்தான் நான் பார்க்கின்றேன். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமானால் இந்த ஒரு இலக்கிய துறை சார்ந்து சிறு வயதிலிருந்து நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்கையில் நீங்கள் பல சவால்களையுமே எதிர்கொண்டிருப்பீர்கள். இந்த இலக்கிய துறை சார்ந்து நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சவால்கள் என்கின்ற பொழுது இப்ப நான் சொன்னேன், நாங்கள் புதிய தரிசனம் என்ற சஞ்சிகை வெளியிடுகிறோம். வெளியிடுகிற பொழுது எங்களுக்கு அப்பொழுது இப்ப யோசித்து பார்த்தால் சிரிப்பாக இருக்கின்றது. அப்பொழுது ஒரு சஞ்சிகையை வெளியிடுவதற்கு எங்களுக்கு 6000 ரூபாய் தான் தேவையாக இருந்தது. ஆனால் அந்த 6000 ரூபாவினுடைய சமாளிப்பது என்பது எங்களுக்கு ஒரு மிக சிறியவர்களாக இருந்த எங்களுக்கு அப்பொழுது சவாலாக இருந்தது. ஆனாலும் நாங்கள் தொடர்ந்து வெளியிடாமல் விட்டதற்கு யோசித்து பார்த்தால், இந்த ஒரு சஞ்சிகை என்பது ஒரு 2 கதைகள், 2 கட்டுரைகள், 2 கவிதைகளுடன் இருந்துவிட்டால் அது சஞ்சிகை என்கிற கருத்தில் எங்களுக்கு ஒரு முரண்பாடு வர தொடங்குகிறது. எங்களுக்கு ஒரு கருத்து இருக்க வேண்டும், அந்த கருத்தை ஒரு வலிமையாக சொல்லுகின்ற ஊடகமாக அது இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்க வேண்டும். நான் நினைக்கின்றேன், சஞ்சிகை என்பது இன்றைக்கு இலங்கையிலே முக்கியமாக 2 சஞ்சிகள் தான் வருகின்றன. அவை தமக்கென்ற ஒரு கருத்துடனும் தெளிவுடனும் அவை வெளிவருகின்றன தொடர்ச்சியாக. ஞானம் சஞ்சிகை கொழும்பிலிருந்து வருகின்றது, ஜீவநதி சஞ்சிகை
அல்வாயிலிருந்து வருகின்றது. இந்த முயற்சி என்பது, அதாவது ஒரு இதழில் தொடர்ச்சியாக ஈடுபடுவது என்பது சில நேரம் அவர்கள் வீடுகளிலும் அல்லது தங்களுடைய சொந்த அலுவல்களிலும் பல்வேறு முரண்பாடுகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு வகையில் பார்த்தால் அந்த சவால்களை எதிர்கொள்ள முடியாமல் தான் நாங்கள் இதழ் பணியிலிருந்து ஒதுங்க வேண்டி ஏற்படுகிறது. ஆனால் மற்றும்படி நாங்கள் எழுதுகின்ற பொழுது பெரிய சவால் என்று இல்லை என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு அடையாளம் பெறத் தொடங்குகிற பொழுது நாங்கள் ஒரு பத்திரிகைக்கோ இதழ்களுக்கோ எழுதிவிட்டு காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. அவர்கள் எழுது என்று சொல்வார்கள், நாங்கள் தான் எழுதுவதில்லை. இன்றைக்கு எழுத்துச் சூழலின் மிகப்பெரிய பலவீனம் என்று நான் நினைப்பது, எழுத்தாளர்கள் ஒரு சின்ன சின்ன வட்டங்களுக்குள் குறுகிக் கொள்கிறார்கள், அல்லது எழுத்தாளர்களே இன்னொரு எழுத்தாளர்களுடைய வாசிப்பதில்லை, அல்லது ஒரு நூல் பிரபலியப்படுகிற பொழுது அல்லது விமர்சனத்துக்குள்ளாகும் போதுதான் அந்த நூலை வாசிக்கின்றோமே ஒழிய ஈழத்தில் வருகின்ற நூல்களை பற்றிய தொடர்ச்சியான வாசிப்பும் ஆராய்தலும் விமர்சனத்துக்குட்படுத்துகின்ற போக்கும் இன்றைக்கு குறைவடைந்து விட்டது. எல்லோரும் புத்தகம் வெளியிடுகிறார்கள் தான், ஆனால் அந்த புத்தகங்களை பற்றிய தர மதிப்பீடு சரியாக முன்வைக்கப்படுவதில்லை. அதனால்தான் ஒரு தரமற்ற எழுத்தாளர்கள் கூட சமூகத்தில் முன்னிலை வகிக்கின்றார்கள், அல்லது அவர்களுடைய எழுத்துக்கள் கொண்டாடப்படுகின்றன. நான் நினைக்கின்றேன், ஒரு எழுத்துச் சூழலினுடைய ஒரு இதய சுத்தியான செயற்பாடு என்பது குறைந்து வருகிறது என்பதும் ஒரு மிகப்பெரிய சவால் என்றுதான் நான் நம்புகிறேன். கட்டாயம் இது ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது எங்களுடைய எழுத்துத்துறை சார்ந்து இருக்கின்ற ஒரு சவாலாக தான் இருக்கின்றது. அந்த சவால்களையும் கடந்து உங்களுடைய தொழில்துறை சார்ந்து அதனுடன் இணைந்ததாக இந்த இலக்கிய தொகுப்புகளை நீங்கள் இன்னும் உங்களால் இயலுமான காலம் வரையிலும் நீங்கள் இந்த இலக்கியத்துறை சார்ந்து பயணிக்க வேண்டும் என்று நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனுடன் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டதுக்கும் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி சார். நன்றி. நல்லது நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி அருந்தவ செல்வம். நன்றி நேயர்களே.